கோவையில் இருட்டத் தொடங்கியதுமே விமான நிலையத்திற்கு பின்புறம் காதலர்களின் மீட்டிங் ஸ்பாட்டாகவும் மது அருந்துவோரின் ரிலாக்ஸ் பிளேஸாகவும் இருந்து வந்த இந்த ஒதுக்குப்புறமான இடத்தில்தான் மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. மதுரையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கோவை பீளமேட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் வெளியில் அறையெடுத்து சக மாணவிகளுடன் தங்கியிருந்தார். இன்ஸ்டாகிராமில் தனது சகோதரிக்கு அறிமுகமான இருகூரைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் அந்த மாணவிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆட்டோமொபைல் தொழில் செய்து வரும் அந்த நபரின் காதல் மொழி இருவரையும் நெருக்கமாக்கியுள்ளது. இந்த நிலையில் ஞாயிறு அன்று காதலனை சந்திக்க சென்ற மாணவி தான் தங்கியிருக்கும் அறைக்கு இரவு திரும்பவில்லை. இந்த நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் விமான நிலையம் பின்புறம் இளம்பெண் ஒருவர் ஆடையின்றி நடந்து செல்வதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த பெண்ணுக்கு ஆடைகள் கொடுத்து விசாரித்த போது அங்கு அரங்கேறிய கொடூரம் தெரிய வந்தது. மயங்கிய நிலையில் கிடந்த காதலனையும் இளம் பெண்ணையும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் இருவரும் அனுமதிக்கப்பட்டனர். மயக்கம் தெளிந்த நிலையில் இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சம்பவத்தன்று மாலை சந்தித்த காதல் ஜோடி இரவு 11 மணி அளவில் காரில் கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள காலி மைதானத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு காரை நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை நோட்டமிட்டு அங்கு வந்த 3 பேர் காரை தட்டி திறக்கச் சொன்னதாக கூறப்படுகிறது. உஷாரான காதலன் காரின் கதவை திறக்க மறுத்து புறப்பட முயற்சித்திருக்கிறார். அதற்குள்ளாக அந்த கும்பல் அரிவாளை கொண்டு காரின் முன்பக்க கண்ணாடியை வெட்டியும் கல்வீசி உடைத்தும் தாக்கியிருக்கிறது. அத்தோடு ஜன்னல் கண்ணாடியை உடைத்து காரின் கதவை திறந்திருக்கிறார்கள். காரை திறந்து கொண்டு இறங்கிய இளம் பெண்ணின் காதலன் தலையில் அரிவாளை மடக்கி வைத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இதில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்ததால் காருக்குள் இருந்த அந்த மாணவியை 150 அடி தூரத்தில் உள்ள புதர் பகுதிக்கு தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கொடுமையில் ஈடுபட்ட 3 பேரும் மது போதையில் இருந்ததாக மாணவி போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். நீண்ட நேரத்திற்கு பின்னர் அந்த 3 பேரும் தப்பிச் சென்ற நிலையில் அதிகாலை என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் புதர் பகுதியில் இருந்து எழுந்து அந்த மாணவி அழுது கொண்டே வெளியே நடந்து வந்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் துடியலூர் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற 3 பேரையும் காலில் சுட்டுப் பிடித்ததாக தகவல் வெளியானது. குணா தவசி, சதீஷ் கருப்பசாமி, கார்த்திக் காளீஸ்வரன் ஆகிய 3 பேரை போலீசார் காலில் சுட்டு பிடித்திருப்பதாக கூறப்படுகிறது. காலில் குண்டடிப்பட்ட 3 பேரையும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாளுக்கு நாள் போதையர்களின் அட்டகாசம் அதிகரித்து வரும் நிலையில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் சமூக விரோத செயலுக்கு வசதியாக காணப்படும் இந்த ஆள் நடமாட்டம் குறைந்த பகுதியில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.